வணக்கம். மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் எப்பவுமே ஒரு அதிகார போட்டி இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு அரசியலமைப்பு விஷயம். யோசிச்சு பாருங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முழு சட்டமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனா ஒரே ஒரு நபரால அதை தடுத்து நிறுத்த முடியுமா? இந்த ஒரு கேள்வியில தான் மொத்த பிரச்சனையுமே அடங்கியிருக்கு. மக்களோட அதிகாரமா இல்ல நியமிக்கப்பட்ட ஒருத்தரோட அதிகாரமா? எது பெருசு? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த பிரச்சனையோட மைய புள்ளியே இதுதாங்க. ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம், இன்னொரு பக்கம் நியமிக்கப்பட்ட அதிகாரம். இந்த ரெண்டுக்கும் நடுல நடக்கிற இந்த மோதலோட அடிப்படைய நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க ரெண்டு பேருமே முக்கியமான ஆட்கள் தான். மாநில சட்டமன்றம், அதாவது நம்மள மாதிரி மக்களோட குரல், அவங்க தான் சட்டங்களை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஆளுநர். அவரோட வேலை அந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டிருக்கான்னு பாக்குறது. ஒரு காவலாளி மாதிரி. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் இந்த இழுபறி ஆரம்பிக்குது. இப்போ பாக்கெட் வீட்டோன்னு ஒரு விஷயம் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னன்னா, ஒரு மசோதாவை ஆளுநர் ஏத்துக்கவும் இல்ல, நிராகரிக்கவும் இல்ல. ஆனா சும்மா தம் பாக்கெட்லயே போட்டு வச்சுக்கிற மாதிரி எந்த முடிவும் எடுக்காம அப்படியே கடப்புல போடுறது. இதுக்கு பேரு தான் பாக்கெட் வீட்டோ. சொல்லப்போனா எதுவுமே செய்யாம இருக்கிறது கூட ஒரு பெரிய அரசியல் ஆயுதமா இங்க மாறுது. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தெளிவான ரூல்ஸ் இல்லன்னா என்ன பண்றது? நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நேரா உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போய், ஐயா இதுக்கு என்னதான் அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கலாம். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு பேரு தான் ஆர்டிகிள் 143 ரெஃபரன்ஸ். இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய சட்ட சிக்கல் வரும்போது நம்ம குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு அட்வைஸ் கேக்குற மாதிரி, இந்த விஷயத்துல என்ன பண்ணலான்னு உங்க கருத்து சொல்லுங்கன்னு கேப்பாரு. இது ஒரு தீர்ப்பு கிடையாது, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டுதல். அப்படி குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்வி இதுதான். ரொம்ப நேரடியான கேள்வி. மாநில சட்டமன்றங்கள் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுனா, அதுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுக்கவோ இல்ல நிறுத்தி வைக்கவோ கோர்ட்டால ஒரு டைம் லிமிட் வைக்க முடியுமா? இதுதான் அந்த கேள்வி. பிரச்சனையின் ஆணிவேரே இதுதான். ஓகே, இப்போ நாம இந்த விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்னதான் சொன்னாங்க? வாங்க பார்க்கலாம். முதல்ல கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஆளுநர்களுக்குன்னு அரசியலமைப்புல சில அதிகாரங்கள் இருக்கு. அதுல கோர்ட் தலையிட்டு நீங்க இத்தனை நாளைக்குள்ள கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான பட் வருது. கோர்ட் அதோட நிறுத்தல. சரி, உங்களுக்கு காலக்கெடு வைக்க முடியாதுதான். அதுக்காக எந்த காரணமும் இல்லாம ஒரு மசோதாவை காலவரையறையின்றி அப்படியே கிடப்புல போடவும் முடியாதுன்னு ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கு. இதுதான் அந்த பேலன்ஸ். இந்த தீர்ப்புல இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, டீம்ட் அசென்ட், அதாவது ஆளுநர் ரொம்ப நாள் தாமதம் பண்ணா அந்த மசோதா தானாவே சட்டமாயிடும்னு ஒரு வாதம் இருந்துச்சு. அத கோர்ட் ஏத்துக்கல. ஆனா அதே சமயம் ரொம்ப காலத்துக்கு எந்த விளக்கமும் கொடுக்காம ஒரு மசோதாவை ஆளுநர் கடப்புல போட்டா அப்போ நீதிமன்றம் தலையிட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தீர்ப்பால ஆளுநரோட அடிப்படை அதிகாரங்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஒரு மசோதா வந்தா அவருக்கு முன்னாடி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 1, அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். 2, அதை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம். இல்லனா 3ஆவதா குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்கு அனுப்பலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸும் அப்படியே தான் இருக்கு. சரி, தீர்ப்பு என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா இதனால என்ன ஆக போகுது? சோ வாட் அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். இந்த தீர்ப்பு வெறும் சட்ட புத்தகத்துல மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. மாநிலங்களோட அரசியல் போக்கையே இது மாத்தப் போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த தீர்ப்போட தாக்கம் என்னன்னு பாருங்க. மாநில அரசுகளுக்கு ஆளுநர் தேவையில்லாம தாமதம் செஞ்சா அதை தட்டி கேட்க ஒரு தார்மீக பலம் கிடைச்சிருக்கு. ஆளுநர்களுக்கு அவங்க அதிகாரம் உறுதி செய்யப்பட்டாலும் இனிமே அவங்க செய்யற ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒரு காரணம் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்திருக்கு. நீதித்துறைக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. அதாவது அவங்க எங்க தலையிடலாம், எங்க தலையிடக்கூடாதுன்னு அவங்க எல்லைகளையும் இது தெளிவுபடுத்துது. நடைமுறையில இதனால என்னென்ன மாறும்? 1, இனிமே மாநில சட்டங்கள் வேகமா அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. 2, ஆளுநர் அலுவலகங்கள் இனிமே ரொம்ப கவனமா நிர்வாக ரீதியா செயல்பட வேண்டியிருக்கும். 3வது, ரொம்ப முக்கியமானது, அரசியல் அமைப்புல இருக்கிற ஒரு சின்ன இடைவெளிய ஒரு அரசியல் ஆயுதமா இனிமே அவ்ளோ சுலபமா பயன்படுத்த முடியாதுங்கிற ஒரு தெளிவான செய்திய இந்த தீர்ப்பு சொல்லுது. சரி, சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்துல தெளிவு கொடுத்தாலும் அதுவே சில புதிய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இனிமே நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? இங்கேதான் முதல் பெரிய கேள்வி வருது.
மன்னிக்க முடியாத தாமதம் இருக்கக்கூடாதுன்னு கோர்ட் சொல்லிருச்சு. ஆனா எது மன்னிக்க முடியாத தாமதம்? 1 மாசமா, 6 மாசமா, இல்ல 1 வருஷமா? இதுக்கு பதில் இனிமே வரப்போற வழக்குகள்ல தான் நமக்கு தெரியும். அடுத்த கேள்வி, சில மாநிலங்கள்ல அரசாங்கத்துக்கும் ஆளுநர் ஆபீஸுக்கும் எப்பவுமே ஒரு உரசல் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மாநிலங்கள்ல இந்த தீர்ப்பை எப்படி எடுத்துப்பாங்க? இது அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு உருவாக்குமா, இல்ல இன்னும் புதுசா சட்ட போராட்டங்களுக்கு வழிவகுக்குமா? இத நாம உன்னிப்பா கவனிக்கணும். இறுதியா பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அதிகாரத்துக்கு ஒரு கோடு போட்டிருக்கு. ஆனா அந்த கோடு சரியா எங்க இருக்குன்னு சொல்லல. அதை யாரு முடிவு பண்ணுவா? ஆக ஆளுநர் தாமதப்படுத்தலாமாங்கிற கேள்வி இப்போ எவ்வளவு தாமதம் நியாயமான தாமதம்னு மாறியிருக்கு. இது இனிமே ஒரு சட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு அரசியல் விவாதம். அந்த அதிகாரத்துக்கான கோடு எங்க இருக்குங்கிறத விட அந்த கோட்டை பத்தி யாரு எப்படி பேச போறாங்கங்கிறது தான் இனிமே முக்கியம். இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது இல்லையா?